பார்க்கணும். இங்கேயே பிபி நாச்சியார் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து பிபி நாச்சியார்னு இங்கே யாருமே அதிகம் சொல்லுவோம், துர்க்க நாச்சியார் சன்னதி அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் படையெடுத்து வந்து இந்த இடத்த கைப்பற்றிட்டாங்க, ஸ்ரீரங்கத்தை. அவங்க படையெடுத்து வராங்கன்னு தெரிஞ்ச உடனேயுமே இங்கே இருக்க பட்டர் சுவாமிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவசரமாக நகைகளை இதெல்லாம் ஒளிய வைப்பாங்க, சிலைகளை எல்லாம் ஒளிய வைப்பாங்க, மண்ணை தோண்டி அங்கங்கே புதைச்சி வச்சுருவாங்க. அது மாதிரி சில டைம் பார்த்தீங்கன்னா முன்னால் இப்படி சிலை இருக்குன்னா முன்னாலே ஒரு சுவர் எழுப்பிடுவாங்க. தாயார் சன்னதியிலலாம் அது மாதிரி தான் ஒரு சுவர் எழுப்பினதா சொல்லுவாங்க. அதாவது தாயார் இருக்காங்களா, அவங்களுடைய மொத்தம் 3 தாயார் இருப்பாங்க. நீங்கள் அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? தாயார் சன்னதியில் தாயார் 3 பேர் இருப்பாங்க. ஏன்னு பார்த்தா அது பின்னால் இருக்க தாயார் சன்னதியை தான் வச்சு சேவிச்சுட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்களாம் வராங்கன்னு முன்னால் ஒரு சுவரை எழுப்பி அங்கே ஏதோ ஒரு சிலையை எடுத்துகிட்டு வந்து வச்சு சும்மா அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு அவங்க வந்து இங்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு ரிட்டர்ன் போயிட்டாங்க. ஆனால் உடனே அவங்க நிலைமை சரியாகவே இல்லை. இப்போ மாதிரியெல்லாம் அப்போ சுதந்திரமாக பட்டர் சுவாமிகள் உள்ளே வந்து அர்ச்சனையெல்லாம் அபிஷேகங்கள்லாம் பண்ண முடியாது. இப்படியே கொஞ்ச நாள் ஆகி ரொம்ப வருஷம் கழித்து அவங்களுக்கு உள்ள ஒரு தாயார் இருக்காங்கன்றதே நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பாட்டெல்லாம் பாடுவாங்கள்ல, பாசுரங்கள்லாம் படிப்பாங்கள்ல, அரையர்களும் அவங்க சவுண்டாக பாசுரங்களை சேவிப்பாங்க. அதுமாதிரி சேவிக்கும் போது அந்த சவுண்டு வந்து உள்வாங்கிட்டே இருந்ததான். அந்த சவுண்டு வந்து வெளியில் தெரியவே இல்லையாம், வெளியில் ரிட்டன் வரவே இல்லையாம். இவங்க எவ்வளோ சவுண்டாக பாடினாலும் அந்த சவுண்டு ஃபுல்லாக உள்வாங்கிச்சான். எதனால் இப்படி உள்வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சுவரை இடித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு. அப்படி தொட்டு பார்த்துருக்காங்க, டம்மு டம்முன்னு சத்தம் கேட்டுருக்கு. அப்புறம் சரி அந்த சுவரை இடித்து பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு தாயார் இருந்திருக்காங்க. அதனால தான் நம்ம கோயிலில் வந்து ஸ்ரீதேவி, பூமி தேவி, நடுவில் இருக்கிறது ரங்கநாச்சியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மொத்தம் அவங்க எல்லாருமே ரங்கநாயகி தான். இவங்க வந்து முன்னால் இருந்ததுனால அவங்களுக்கும் அதே பேர் தான். அதனால உள்ள நுழைஞ்சோன்னாலே நம்ம 3 பேரையும்